மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்ற இந்த 2 வகையான புற்றுநோய் மட்டும் அல்லாமல் சினை முட்டை உறுப்பு புற்றுநோயும் கூட பெண்களை அதிக அளவில் தாக்கும் புற்றுநோய் ஆகும். மேற்படி இப்புற்றுநோய் யாருக்கெல்லாம் வரலாம் அல்லது வரக்கூடும், வாருங்கள் இது பற்றி இந்த கட்டுரையில் அலசுவோம். சினைமுட்டை உறுப்பு புற்றுநோயை பொறுத்தவரை லட்சத்தில் 6 முதல் 8 பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால் இந்த வகை புற்றுநோயை மிகவும் தாமதமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது 80% நோயாளிகளுக்கு நோய் முற்றிய நிலையில் தான் சினைமுட்டை உறுப்பு புற்றுநோய் கண்டறியப்படுகிறது. அதிகபட்சமாக 20% பாதிப்புகளில் மட்டுமே முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். எனினும் அவர்கள் விதிவிலக்கு. அது கூட கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு ஏற்படுவது போல சீரற்ற மாதவிடாய் சுழற்சி, மாதவிடாய் நாட்களில் அதிக இரத்தப்போக்கு போன்ற வெளிப்படையான அறிகுறிகள் எதுவும் சினைமுட்டை உறுப்பு புற்றுநோயில் இருக்காது. பெரும்பாலும் இந்த நோயானது அல்ட்ரா சவுண்ட் மூலம் கண்டறியப்படும் சினைமுட்டை உறுப்பு புற்றுநோய் CT ஸ்கேன் மூலம் உறுதி செய்யப்படும். பல பெண்களுக்கு அல்ட்ரா சவுண்ட் பரிசோதனையில் தென்படும் கட்டி ஒவேரியன் சிஸ்டாக இருக்கும். எனவே அதை புற்றுநோய் கட்டி என நினைத்து அச்சப்பட தேவையில்லை. ஒவேரியன் சிஸ்டினால் பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த நோய் உறுதி செய்யப்பட்டால் கீழ்க்கண்ட சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது. அவைகள் பின்வருமாறு: 1. பாதிப்பு மற்ற இடங்களுக்கும் பரவாமல் இருக்க புற்றுநோய் கட்டியை அகற்றுவது முதல் நிலை சிகிச்சை. 2. நோயின் தன்மைக்கு ஏற்ப கீமோதெரபி, ரேடியோ தெரபி, ஹார்மோன் தெரபி போன்ற சிகிச்சைகள் அளிக்கப்படும். இந்த காலங்களில் பெண்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறையலாம் என்பதால் எளிதில் நோய் தாக்கலாம். இதன் காரணமாக அதிக மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்வதை முடிந்தவரையில் முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது. வீட்டில் கூட யாருக்காவது இருமல், காய்ச்சல் இருந்தால் அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. குறிப்பாக வெளியில் பயணம் செய்ய வேண்டிய சூழலில் மாஸ்க் அணிந்து கொள்வது நல்லது. சரி, இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன? வயிறு உப்புசமாவது, அஜீரணம், வழக்கத்துக்கு மாறாக சிறிதளவு சாப்பிட்டாலே வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு ஏற்படுதல். இந்த நோய் யாருக்கெல்லாம் வரலாம்? 1. சினைமுட்டை உறுப்பு புற்று நோயை பரம்பரை நோய் என்றும் கூட கூறலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாரேனும் ஒருவர் மார்பக புற்றுநோய், சினைமுட்டை உறுப்பு புற்றுநோய் என ஏதாவது ஒரு வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு சினைமுட்டை உறுப்பு புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. 2. மெனோபாஸ் காலத்தை கடந்த பெண்களும் 45 முதல் 50 வரை வயதிலிருப்போரும் தான் சினைமுட்டை உறுப்பு புற்று நோய்க்கு அதிகம் ஆளாகிறார்கள். தவிர 20 முதல் 30 வரை வயது வரையுள்ள பெண்களில் 7% பேர் ஜெர்ம் செல் டியூமர் என்கிற அரிதான ஒருவகை சினைமுட்டை உறுப்பு புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். 3. மார்பக புற்றுநோய், கருப்பை அல்லது குடல் புற்றுநோயால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் இந்த புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. 4. உடல் பருமன் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் சினைமுட்டை உறுப்பு புற்றுநோய் ஏற்படலாம். எனவே சமச்சீரான உணவுகளும் உடற்பயிற்சிகளும் இங்கு அவசியம் ஆகிறது. இந்த நோயினால் பாதிக்கப்படும் பட்சத்தில் உயரத்துக்கு ஏற்ற எடையை பராமரிக்க வேண்டும். மருத்துவரின் அறிவுரைப்படி உணவு எடுத்துக் கொள்வது நல்லது.